இந்த வீடியோவில் கமலோட வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். இதை தாண்டி கமலுக்கு லண்டனில் பிரம்மாண்ட வீடு இருக்குது. அவருக்கு இன்னும் நிறைய வீடுகள் இருக்குது, சொத்துகள் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு வித்தியாசமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு கமல். அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். கமலோட மனைவிகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. கமலோட 2வது பொண்ணு அக்ஷரா மதம் மாறிட்டாங்க. அவங்க என்ன மதத்துக்கு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. கமல் மனைவி சரிகாவோட அட்ராக்ஷனான புகைப்படங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. நடிகர் கமல்ஹாசனோட வீடு இது ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. அவரோட சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் இருந்து சமீப காலம் வரைக்கும் அவர் இந்த வீட்டில் தான் வசிச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் இந்த வீட்டை ஆஃபீஸாக மாற்றிட்டார். கமல்ஹாசனுக்கு சென்னையிலே நிறைய வீடுகள் இருக்கான். பெரிய பெரிய பணக்காரங்க வசிக்கிற சென்னை போட் கிளப் பகுதியில் அவருக்கு ஒரு பங்களா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பங்களாவோட மதிப்பு கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பண்ணை வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கமல்ஹாசன் ஈசிஆரில் ஒரு பிரம்மாண்ட பங்களா கட்டின்னு இருக்கார். கடலோரமாக அழகாக உருவாகுது அந்த கட்டடம். அப்புறம் கமலுக்கு லண்டன்லேயும் ஒரு பங்களா இருக்கான் சொந்தமாக. அவருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அடிக்கடி லண்டன் போக பிடிக்குமா, அதனால் அங்கே ஒரு பங்களா வாங்கினதா சொல்லியிருக்காராம். அதோட மதிப்பு சில கோடிகள் இருக்கும்னு தெரிய வருது. அப்புறம் கொடைக்கானல் போன்ற பகுதிகளெல்லாம் கமல்ஹாசனுக்கு நிலங்கள் இருக்கான். அப்புறம் மங்களூர், பெங்களூர்லலாம் கூட கமலுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான். கமலுக்கு எவ்வளோ வீடுகள் இருந்தாலும் அவரோட வீடுன்னா பலருக்கும் ஞாபகம் வர்றது இந்த வீடு தான். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற இந்த வீடு தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பியோட ஒன்றா அவர் வாழ்ந்த வீடு இது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே அவர் இந்த வீட்டில் இருந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. அவரோட அடையாளமாக இந்த வீடு இருக்கிறதால தான், அவர் இங்கே பல வருஷம் இருந்ததால தான் அவர் ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அப்படின்னு அவரோட ரசிகர்கள் சொல்கிறாங்க. கமல்ஹாசன் அமெரிக்காவில் கைத்தறி ஆடைகள், கதர் ஆடைகள் பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சிகாகோ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவருக்கு சொந்தமான கைத்தறி துணி கடைகள் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அதுலேயும் நல்லா கோடி கோடியாக சம்பாதிக்கிறார் இல்லையா. அப்புறம் பிக் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தார்ல, பிக் பாஸில் கமலுக்கு மொத்தமாக 130 கோடி சம்பளம் கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த ஆழ்வார்பேட்டை வீட்டை சமீபத்தில் தான் அவர் புனரமைச்சார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழசாக இருந்தது. இந்த வீட்டில் இருக்கிற பழமையான ஃபர்னிச்சர்ஸ், தூண்கள், சிற்பங்கள், பழைய கலைப்பொருட்கள்லாம் பல கோடி ரூபாய் மதிப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட மக்கள் நீதி மய்யம் கட்சியோட அலுவலகமாக இந்த பில்டிங்கை மாற்றினாலும் முக்கிய நிகழ்வுகள், விழா காலங்கள், நல்லது கெட்டது டைம் அப்படி அந்த மாதிரி நேரத்துலலாம் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், சொந்தக்காரங்களெல்லாம் இந்த வீட்டில் தான் அவர் மீட் பண்ணுறாராம். இந்த வீட்டை அந்த பழமை மாறாமல் பழைய நினைவுகளோடு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. கமல் வீட்டு பின்பகுதி இது. கமலுக்கு முதல்ல அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் பார்த்த சாரதியான். கமலோட அப்பா பேர் ஸ்ரீனிவாசன், அம்மா பேர் ராஜலக்ஷ்மி. கமலோட அப்பா ஒரு சீனியர் லாயர். கமல் பிராமணர், ஐயங்கார் பிரிவை சேர்ந்தவர். இருந்தாலும் தனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மாமிசம் சாப்பிட்றதாகவும் சொல்கிறாரு. மாட்டு இறைச்சி கூட சாப்பிட்டுட்டு இருந்தாராம். இப்போது மாட்டு இறைச்சி விட்டுட்டு மற்ற மாமிசங்களை சாப்பிட்றதா சொல்கிறாரு. பல்வேறு மொழிகளில் 230க்கும் அதிகமான படங்கள் நடிச்சிருக்கிற கமலுக்கு தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி, ஃப்ரெஞ்ச் அப்படின்னு நிறைய மொழிகள் தெரியுமா. மேல்நாட்டு மருமகள் அப்படின்ற படத்தில் தான் கூட நடித்த வாணி கணபதியை 1978வது வருஷம் கமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேரும் 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் நடிகை சரிகாவோட சேர்ந்து வாழ்ந்தார். கல்யாணமும் பண்ணிக்காமல் லிவிங் டுகெதர் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அப்படியே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தை தான் இப்போது பிரபல நடிகையாக இருக்கிற ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் பிறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் சரிகாவை கமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சரிகாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது. அவங்க தான் இப்போது நடிகையாக இருக்கிற அக்ஷரா ஹாசன். கமலும் சரிகாவும் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. அப்புறம் 2002 அவங்க பிரிஞ்சுட்டாங்க. முதல் மனைவி வாணியும் சரி, 2வது மனைவி சரிகாவும் சரி, 2 பேருமே நடிகைங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம், கமலை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நடிக்கிறத விட்டுட்டு கமலோட காஸ்டியூம் டிசைனராக மாறிட்டாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் கமலுக்கு காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது இவங்க தான். வாணி ஆகட்டும், சரிகாவாகட்டும், 2 பேருமே மறுமணம் பண்ணிக்கல. வாணி பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க, சரிகா பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க.
வாணி கணபதி ஒரு 3 படம் தான் நடிச்சிருக்காங்க, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து அவங்க டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க, டான்ஸ் அகாடமி நடத்துகிறாங்க பெங்களூரில். வாணி கணபதியும் கமலும் ஒன்றா வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாதான். 2 பேரும் வாடகை வீட்டில் தான் தங்கி இருந்திருக்காங்க. ஆனால் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வாணி தன்னோட சொந்த உழைப்பில் இன்றைக்கி பெங்களூரில் சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆகியிருக்காங்க. வாணியும் கமலும் பெருசாக பேசிக்கிறதில்ல அப்படின்னாலும் கமலோட அண்ணன் சாருஹாசன் இருக்கார் இல்லையா, நடிகர், அவரோட வாணி அடிக்கடி பேசுகிறாங்களாம். சென்னை வந்தால் அவங்க வீட்டுக்கு போய் தங்கிட்டு போகிறாங்களாம். சாருஹாசனோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் வாணியோட நல்லா பழகிறாங்களாம். கமலோட 2வது மனைவி சரிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க சினிமா நடிக்கிறாங்க, சீரியல் நடிக்கிறாங்க, டிவி ஷோஸில் கலந்துக்கிறாங்க. பாம்பேயில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சரிகாவுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்கிறாங்க. கமலோட 2வது பொண்ணு அக்ஷரா ஹாசன் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா கூட தான், சரிகா கூட தான் பாம்பேயில் இருக்காங்க. முதல்ல ஸ்ருதியும் அக்ஷரா ஹாசனும் அப்பா கூட தான் இருந்தாங்க. இப்போது அக்ஷரா ஹாசன் அம்மா கிட்ட போயிட்டாங்க. தன்னோட அப்பா மாதிரியே தனக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வந்த அக்ஷரா ஹாசன் இப்போது புத்த மதத்துக்கு மாறிட்டாங்களாம். நிறைய ஹிந்தி படங்களில் அக்ஷரா ஹாசன் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடல் படத்துலேயே அக்ஷராவை நடிக்க சொல்லி கேட்டார் மணிரத்னம், ஆனால் அக்ஷரா வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2015 வெளியான ஷமிதாப் அப்படின்ற ஹிந்தி படத்தில் தான் தனுஷ் கூட நடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ருதி ஹாசனுக்கு இப்போ 40 வயசு ஆகுது. அவங்க இன்னும் திருமணம் பண்ணிக்கல, அக்ஷராவும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் லண்டன் நடிகர் மைக்கேல் கோர்சல் அப்படின்றவங்களோட கல்யாணம் பண்ணிக்காமையே சேர்ந்து வாழ்ந்துன்னு இருந்தாங்க ஸ்ருதி. 2019 அவங்க மைக்கேல் கிட்டேருந்து விலகிட்டாங்க. உடனே அடுத்த வருஷமே விஷுவல் ஆர்டிஸ்ட் சாந்தனு ஹசாரிகா அப்படின்றவரோட ஸ்ருதி சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸ்ருதி ஹாசன் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸ்ருதி நடிகை மட்டும் இல்லை, அவங்க நல்ல பாடகி, நல்ல மியூசிக் டைரக்டரும் கூட. கமலோட உன்னை போல் ஒருவன் படத்துக்கு ஸ்ருதி ஹாசன் தான் மியூசிக் டைரக்டர். 2வது மனைவி சரிகாவை 2004 வருஷம் விவாகரத்து பண்ணார் கமல். அதுக்கு அடுத்த வருஷமே 2005 நடிகை கௌதமியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு. 11 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2016 கௌதமி கமலை விட்டு விலகிட்டாங்க. அப்புறம் விஸ்வரூபம் படத்தில் தனக்கு ஜோடியாக நடித்த பூஜா குமாரை கமல் லவ் பண்ணுறதா கிசுகிசு வந்தது. கமலோட 2வது மனைவி சரிகா தாக்கூரோட இளமை கால புகைப்படங்கள் சிலவற்றை பார்க்கலாம். கமல்ஹாசனோட இன்னும் சில புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்கு.